Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல் ஜோடியாக் சைன் யூ வர்சஸ் தெம். ஓகேவா? நீங்களும் உங்கள் பர்சன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜூலை 15 to 21 எப்படி இருக்கு போது பார்க்கலாம். யூ வர்சஸ் தெம். Let's see. First start with Aries. மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசியாகவும் இருக்கலாம், மேஷ லக்னமாகவும் இருக்கலாம். ஓகேவா? Overall energy, Knight of Pentacles. Aries, you are moving very slowly. ரொம்ப ஸ்லோவாக வந்து மூவ் பண்ணுறீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி. இல்லை உங்களுக்கு வர வேண்டியது ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? லெட்ஸ் see. ஸோ உங்களுக்கான சக்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இல்லை உங்களுடைய பர்சன் வந்து உங்களை நோக்கி ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்காங்க. உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் போடுற உழைப்பு வந்து இட்ஸ் வெரி ஸ்லோ. ஆனால் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்க, ஒரு எதையும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே, என்னைக்கும் நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. யூ ஆர் வெயிட்டிங் ரைட் டு ஷோ யுவர் லவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய இமோஷன்ஸை வந்து காட்டுறதுக்கும் உங்களுடைய லவ் வந்து ஜெயிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து யூ ஆர் வெயிட்டிங். ஓகேவா? ஒரு நம்பிக்கையில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். சில பேருக்கு நம்பிக்கை நம்பிக்கை வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. உங்கள் பர்சனோட எனர்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்க லவ் ஆஃபர் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ தே வில் கம் டுவர்ட்ஸ் யூ. ஒரு கமிட்மெண்ட்டை விரும்பலாம். இல்லை சில பேர் வந்து ஆல்ரெடி உங்கள் பர்சன் வந்து கமிட்டடாக இருந்து அந்த கமிட்மெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்னா லெட் மீ see what is this Queen of Swords. சில பேருக்கு உங்க பர்சன் ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கலாம். அந்த கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் சம்வாட் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கலாம். ஓகே, அதேஸ் எப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு அந்த கமிட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு போராட்டம் தெரியுது. மேபி இவங்க கமிட்மெண்ட் கொடுத்தாலுமே இது ஸ்டேபிளாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு போராட்டம் தெரியுது. இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் வரை எடுத்துகிட்டு போவாங்களா, மேரேஜ் பண்ணிப்பாங்களா இல்லையா? ஓகே,
ஸோ அவங்க கமிட்மெண்ட்னு வந்தால் கூட உங்களுக்கு மேபி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இந்த லவ் வந்து அடுத்த லெவலுக்கு போகுமா போகாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் உங்களுடைய பர்சன் வந்து தே வில் ஆஃபர் யூ ரைட் லவ். அவங்க வந்து உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ணுவாங்க ரைட். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸாக தெரியுது. Knight of Pentacles, Page of Wands, Ace of Pentacles. ஸோ நியூ பிகினிங், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள், ஏஸ் ஆஃப் கப்ஸ், நியூ பிகினிங்கை நோக்கி அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா ஒரு எனர்ஜி ஒரு ஸ்டெப் எடுக்கணும், இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்டு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது பண்ணலாம் ரைட், பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. ஸோ அவங்க பர்சனே வந்து கமிட்மெண்ட்டை விரும்பினாலும் நீங்கள் அப்போஸ் பண்ணுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட இமோஷன்ஸ் வந்து நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க. அது வந்து அதில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இமோஷன்ஸ் நிறையா இருக்கு. அதில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக வந்து போராடிட்டு இருக்கீங்க அப்படின்றத தான் பார்க்க முடியுது. ஸோ காலம் மாறும், செகண்ட் சான்ஸ், ஐ மீன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும் அப்படின்ற ஒரு உண்மை வந்து தெரிய வரும். ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்றது புரியும் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. அவங்க பர்சனும் வந்துட்டு ஆஃபர் பண்ணணும்னு வராங்க. பட் வரும்போது உங்களுக்கு வந்து இது ஸ்டேபிளாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து வந்துடுது. ஓகே, அதுதான் இங்கே பார்க்க முடியுது. Aries, my feelings towards you. அவங்க ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ பார்த்தோன்னா பாஸ்ட் நினச்சி ஒரே பண்ணுறாங்க. ஓகேவா, அண்ட் அவங்க வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே அவங்க அதை கேர் பண்ண விரும்பலை. பாஸ்டில் நடந்த விஷயங்கள் அவங்கள ரொம்ப தாக்கி இருக்கிறதுனால அவங்க ஸ்டெப் எடுக்க முடியல அவங்களால. ஓகே, பட் தே வாண்ட் டு மீட் யூ. ஆனால் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஸ்டெப் எடுக்க முடியல ரைட். ஏன்னா நிறையா விஷயங்கள் நடந்துருச்சு, இனி நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டபர்ன் எனர்ஜி தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஃபீலிங்ஸ்னு பார்த்தோன்னா பாஸ்ட் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் சம்வாட் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் ரிஷபம் போயிடலாம். டாரஸ், ஸோ அடுத்ததாக ரிஷபம் ராசியாக இருந்தாலும் ஓகே, லக்னமாக இருந்தாலும் ஓகே. ஓகே, ரிஷப ராசி ஆர் ரிஷப லக்னம் யூ வர்சஸ் தான் பார்க்கலாம். உங்களுடைய ஓவரால் எனர்ஜி 8 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ், பாதி கார்ட்ஸ் ரிவர்ஸில் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிவர்ஸ். ஓகே, ஸோ 8 ஆஃப் கப்ஸ் ரிஷபம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மேபி நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து மூவ் ஆன் ஆகலாம்
அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னா மூவ் ஆன் ஆகி ஒரு நியூ டைரக்ஷன் போகலாம். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் போகிறீங்க, அப்படி இருக்கலாம். அதர்வைஸ் இதுக்கு கிளாரிட்டி பார்ப்போம். அதர்வைஸ் நீங்கள் எப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து வேறு ஆங்கிளில் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு நியூ பிகினிங்கை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா அங்கே ஸ்டெப் எடுக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே நிறைய பட்டாச்சு, நிறைய பண்ணிட்டேன், இல்லை நிறைய நான் ட்ரை பண்ணி ஏகப்பட்ட முயற்சி எடுத்தோம், அங்கே வந்து என்னுடைய எனர்ஜி தான் ட்ரைன் ஆயிடுச்சு. அப்படின்றனால இனி என்னால் ஒரு ஸ்டெப்பை எடுக்கவும் முடியல அப்படின்ற ஒரு பொறுமையாகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் மூவ் ஆன் பண்ணால் எனக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு குழப்பமும் உங்களுக்கு இருக்கிறது தெரியுது. ஓகே, and see, I'm not taking reverse, as somewhat by mistake card reverse la vandiruchu. Okay, let's see. What is that? 8 of cups, please. 4 of pentacles, 3 of cups, 10 of pentacles. Okay, ஸோ யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் ரிலேஷன்ஷிப்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா இந்த உங்களால் மூவ் ஆன் பண்ணி போகவும் முடியல, ரைட்? அண்ட் இந்த இதை விட்டுட்டு போகிறதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு சொல்லலாம், இல்லை முடியல அப்படின்றது தான் தெரியுது. ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது உங்களுக்குள்ளே ஒரு இதை வந்து ஆஃபர் பண்ணலாமா இல்லையா, இல்லை உங்கள் பர்சன் வந்து ஆஃபர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, ஒரு பயம் இருக்குது. அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலை. அண்ட் யூ ஹாவ் டு டூ மெடிடேஷன் அப்படின்றத பார்க்க முடியுது. ஐ ஃபீல் உங்கள் எனர்ஜி எப்படி இருக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் இல்லை நான் மூவ் ஆன் பண்ணலாம், ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி போகலாம், இல்லை நான் பொறுமையாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவு இல்லாத ஒரு உணர்வாக தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த பாஸ்டில் உள்ள செப்பரேஷன் மாறி ஒரு நியூ பிகினிங் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. வருமா, எப்படி வரும் அப்படின்ற ஒரு பாதை தான் உங்களுக்கு புலப்படலை. ஸோ வருமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சிந்தனையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, இதை விட்டுட்டும் உங்களால் போக முடியல. இதுக்குள்ளே போகிறதுக்கும் ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியல. அப்போ என்ன செய்ய தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பொறுமையாக வந்து நீங்கள் சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க. பட் அதுவுமே வந்து ரொம்ப ஒரு மன போராட்டமாக வந்து போய்கிட்டு இருக்கு. இமோஷ்னலி ரொம்ப அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அதிகமான மன போராட்டங்கள் தெரியுது. ஸோ செகண்ட் சான்ஸை நோக்கி ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி உங்களால் ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியலை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ ஈவன் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், நியூ ப்ரப்போசல், இல்லை ஒரு நியூ லைஃபு, நியூ மேரிட் லைஃபே வந்தால் கூட உங்களால் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஓகே, வாட் அபவுட் யுவர் பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை உங்கள் பர்சன் சைடு வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் பார்க்க முடியுது. அண்ட் கண்டிப்பாக அவர் வந்து அவங்க மதர் இல்லைன்னா ஏதோ ஒரு லேடியோடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங், பட் திஸ் இஸ் ஃபார் ஆல் டாரஸ். ஓகே, ஸோ அவங்க உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாவ், சூப்பர். உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், ரீயூனியன் வேணும்னு நினைக்கலாம். பட் அவங்க எப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக வந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
of Wands, Magician, Seven of Cups. அண்ட் அவங்களுக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது. உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம். பட் அவங்க வந்து எஃபர்ட் போடுறாங்க, ரைட். he is more he or she அவங்க வந்து ரொம்ப ஒரு டேலண்டட் பர்சன், அதனால அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் எனிகோ அவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு, ரைட். அண்ட் ஸோ பிளான் பண்ணாலும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எப்படி மேரேஜ் வரையும் எடுத்துகிட்டு போகிறது, ஒரு ஸ்டெபிலிட்டி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும். அது எப்படின்றது தெரியாமல் அவங்க ரொம்ப வந்து பேர்டனாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, பேர்டனாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் தே ஆர் பிளானிங், ரைட். இதை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நானும் என்ன பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு மேரேஜ் அதாவது ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது ஒரு பிளானில் இருக்கிறாங்க. பட் எனிகோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இங்கே 2 of Swords இருக்குது. எந்த பாதையை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. டுவர்ட்ஸ் கமிட்மெண்ட் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதுக்கான பிளான் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக தெரியுது. ஓகே. அண்ட் சப்போஸ் உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்து வெளியில் வர்றதுக்கான பிளானை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வருவாங்க. ஆனால் ஸ்லோவாக இருக்குது, இட்ஸ் வெரி ஸ்லோ. இப்போதைக்கு வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகே ரிஷுவா, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care, bye. ஹாய் மிதுனம், ஜெமினாய், உங்களுக்கான யூஎஸ் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ நீங்களும் அவர்களும் ஜூலை 15 to 21, 15லேருந்து 21. ஸோ எப்படி இருக்கு பார்ப்போம். ஓவரால் எனர்ஜி மெஜிஷியன். ஸோ இதுனா நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம், ரைட். ஸோ சம்திங் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுடைய நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பை பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன் செகண்ட். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த அனலைஸ் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் அதை பற்றி கேதர் பண்ணுறது. இல்லை உங்கள் பர்சனை வந்து நீங்கள் ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கலாம், யார் மூலமாவது ஆன்லைன் ஒரு ஃப்ரெண்ட்ஸு மூலமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் டவர் ப்ளீஸ்? 2 of Cups, King of Cups, இமோஷனல் லாஸ் தெரியுது. உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் நடுவில் வந்து சம்வாட் ஒரு இமோஷனல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். அதில் வந்து எப்போ மாற்றம் வரும்? ஸோ சம்ஒன் இஸ் பீயிங் ரிஜெக்டட், யாரோ ஒருத்தவங்க வந்து கைவிடப்பட்டதாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு நிலை யாரோ ஒருத்தவங்கன்றத விட எனக்கு நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அவருடைய அன்பும் அந்த மியூச்சுவலான ஒரு லவ் அது இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற ஒரு நிலை வந்து மாறணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இங்கே நிறைய மாற்றங்கள் தெரியுது. ஓகே, ஸோ டெத்து, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், டவர், ரொம்ப பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது.
ஸோ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக சில பேருக்கு உங்களுடைய பர்சன் வந்து ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி மேரிட் அப்படிங்கும்போது இது வந்து ஃபார் ஃபியூ இது பொருந்தலாம். ஆல்ரெடி மேரிடுன்னு தெரிய வந்திருக்கலாம், அதனால நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னும் இருக்கலாம். திஸ் இஸ் ஃபார் ஃபியூ. ஓகே, அண்ட் அதர்ஸ் வந்து எப்படின்னா ஒரு ரீயூனியன், கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அவங்க ஃபேமிலிக்குள்ள இல்லை சில பேர் என்ன யோசிக்கிறேன்னா உங்கள் பர்சனுக்கு வந்து வேறு இடத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கோ இல்லையோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். அதை நீங்கள் ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். பட் அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அண்ட் வாட் இஸ் திஸ் வேர்ல்ட்? ஸோ கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இதில் வந்து இந்த லவ் ஆஃபர் பண்ணுறதா, இதை கண்டினியூ பண்ணுறதா, இல்லை நம்ம வேறு டிரெக்ஷனை நோக்கி போயிடணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் என்னன்னா இப்போ அந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு அது தெளிகிறதுக்கான ஒரு நேரமாக தெரியுது. ஸோ இந்த சில பேருக்கு சாய்ஸஸ் வரலாம் உங்களை நோக்கி. Magician, Sun, Nine of Wands. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்தாலுமே நீங்கள் இல்லை உங்களுக்கு சாய்ஸஸ் இருந்திருந்தா மேபி அந்த சாய்ஸஸ்லேருந்து விலகி போகிறத பார்க்க முடியுது. ஓகே, அந்த ஒரு வரக்கூடிய ஒரு நியூ பிகினிங் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வந்திருக்கலாம். நியூ மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வீட்டில் நினச்சிருக்கலாம். என்னைக்கோ நீங்கள் அதெல்லாம் வந்து அதில் அந்த குழப்பத்தில் இருந்து விலகுறீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. பிகாஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வேறையாக இருக்குது. நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் பர்சன் வந்து ஸ்டெப் எடுக்கணும், உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் போயிட்டு இருக்கு. அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்க, இருந்தாலும் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்கிறாங்க. ஓகே, what is this king of? He is very much attracted to you, sexually also attracted to you. அவங்க வந்து அவங்களுக்கு உங்க மேல ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு தெரியல. ரைட், பாருங்க, ரீயூனியன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அண்ட் நியூ பிகினிங் எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே அந்த ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது. சம்டைம்ஸ் வந்து வேணும்னு நினைக்கிறாங்க, சம்டைம்ஸ் வேண்டாம்னு நினைக்கலாம். ஓகே, பட் ஸ்பெல் பண்ணலாம் சில பேர். நீங்கள் வந்து அவங்க கூட பேசணும், பழகணும் அப்படின்றத அவங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ஒரு பக்கம், அவங்களும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக ஒரு நியாயமான தீர்வை தான் உங்களுக்கு கொடுக்கணும், அது வரையும் வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு நியாயமான தீர்வாக இருக்கலாம், இல்லை ஒரு நியாயமான லவ்வாக இருக்கலாம், இல்லை ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் அதுக்காக அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை வந்து கடைபிடிக்கிறாங்க. அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் வேண்டாம்னு நினைக்கிற மாதிரியா இருக்கு. ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது அவங்களுக்கு. உங்களை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்கணும், பட் எப்படி இம்மீடியட்டாக எடுக்கிறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு போராட்டமாக தெரியுது. ரைட், அண்ட் அவங்க ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பேர்டனாகவும் தெரியுது. நானே தான் எல்லாம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடு அவங்க இருக்கலாம்.
ஸோ சில பேருக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களுடைய ஸ்டேட்டஸால் அவங்க கவரப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் தான் ஈக்குவல் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ 2 பேரும் வந்து லைஃப்பில் கமிட் ஆகிட்டு முன்னேறி போகணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது. ஓகே மேதினா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஸோ கடகம், கேன்சர், உங்களுடைய இப்போ யூஎஸ்எஸ் தான் பர்சனுடைய ஃபீலிங் அண்ட் ஆல்சோ உங்கள் எனர்ஜி அவங்க எனர்ஜி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி உங்களுடைய சக்ஸஸை நோக்கி போகணும்னு நினைக்கலாம். அட் த சேம் டைம் இங்கே 2 ஆஃப் கப்ஸ் இருக்கனால உங்களுடைய லவ் இங்கே ரீயூனியன் வருது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ரீயூனியன் விரும்புகிறீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய சக்ஸஸுக்கும் நீங்கள் ரொம்பவே வந்து ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் இந்த செப்பரேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ரீயூனியனாக மாறணும் அப்படின்ற ஒரு எனர்ஜிலே நீங்கள் இருக்கிறீங்க. யூ ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் ரீயூனியன், ரைட்? இங்கேயும் நமக்கு அதான் வருது. அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். சில பேர் வந்து பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு ரீயூனியன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய டெவலப்மெண்ட்டை நோக்கி நீங்கள் உங்களுடைய சக்ஸஸை நோக்கி ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்கீங்க, ரைட்? அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் வாட் இஸ் திஸ் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ப்ளீஸ்? இதில் ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்தாலும் அது வந்து மாறணும், அதுக்கப்புறம் ஒரு நியூ பிகினிங் வரணும் அப்படின்றதுல ஒரு பிடிவாதமாக நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்தாலுமே உங்களுக்கு அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குமா அப்படின்றது ஒரு இருக்கும் இல்லை அப்படின்னு மாற்றி தோணுது, ரைட்? இதில் வந்து ஒரு நியூ க்ரோத்து, புதுசாக வந்து இப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் மலர்ற மாதிரி நீங்கள் அதை நோக்கி உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்குது, ரைட்? ஆனால் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இது வந்து ஒரு நிலையான உறவாக வந்து இருக்குமா அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குது. ஓகே, மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது. அது வந்து அதால தான் மேபி சில பேருக்கு செப்பரேஷன் நடந்திருக்கலாம். ஒரு ஃப்ளர்ட்டிங் எனர்ஜி பார்க்க முடியுது. அது நீங்களாவோ இல்லை உங்கள் பர்சனாவோ இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். எனிஹோ, இந்த ஒரு இதில் ஒரு மாற்றம் ஏற்படணும், ரைட்? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்து அதுதான் மேபி உங்களுடைய பிரேக்கப்புக்கு காரணமாக இருந்திருக்கலாம். பிரேக்கப் இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய கவலைக்கு அதுதான் வந்து ஒரு காரணமாக தெரியுது. பட் எனிஹோ, அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் ஏற்படுத்தணுன்ற ஒரு முயற்சியை கூட போடுற மாதிரி தெரியுது. மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக. ஓகே, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் போய் முடியணும் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. பட் நீங்கள் தான் அதிகமாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு எஃபர்ட் போடுறதா ரொம்பவே வந்து பர்டனாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் அப்படின்னா ரீயூனியன் கண்டிப்பாக அதுதான் உங்களுடைய சக்ஸஸ். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது? ரீயூனியன் இருக்கணும், ஒரு நியூ பிகினிங் வேணும். பட் என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு வழி தெரியாமல் இருக்கலாம். பிகாஸ் இதுலேருந்து விலகவும் முடியல, இதை நோக்கி உங்களால் ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் தெரியுது. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஈகோ இஷ்யூ தெரியுது. அண்ட் இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிக்கிறாங்க. ஓகேவா?
ஸோ இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கிறாங்க, ஓகேவா. அண்ட் அட் த சேம் டைம் சேலஞ்சபிளாகவும் யோசிக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சபிளாக இருக்கலாம். அதர்வைஸ் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு வர்றதை வந்து சேலஞ்சபிளாக மேபி நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கலாம் சில பேர். இல்லை அவங்க கம்யூனிகேஷன் வந்து சம்வாட் சில பேருக்கு எப்படி தெரியுதுன்னா அப்போஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, இங்கே நீங்களும் வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து அவங்க லைக் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். சம்வாட் அவங்களுமே வந்து பிளாக்டாக இருக்கலாம். ஓகே, இல்லை சில பேருக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம், ரைட். அண்ட் they want to do something. அவங்க ஏதோ ஒரு எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஓகே, அவங்க நினைக்கிறது நடக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. நீங்கள் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிடிக்கல அப்படின்றதான் சொல்லணும், சரியா. அப்படி காட்டிக்கிறது கூட அவங்களுக்கு வந்து அதை அப்போஸ் பண்ணலாம். அதை ஈவன் அவங்க நம்பாமல் கூட இருக்கலாம். அண்ட் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா இல்லையா, இல்லை உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்குதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கலாம். ஓகே, பட் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஈகோ இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் எது சொன்னாலும் வந்து அவங்க ஒத்துக்கு போகிறது கிடையாது அந்த மாதிரி. ஓகே, அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஈகோ இஷ்யூஸ் இருக்குது, அதனால நான் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு நினைக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறீங்க, ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ என்ன பண்ணன்னு தெரியல அவங்களுக்கு, அதனால அவங்க அப்படி யோசிக்கிறாங்க, ஸ்டெப்பை எடுக்காமல் இருக்கிறாங்க, ரைட். பிளான் பண்ணிட்டு இருக்கலாம், ரைட். இருந்தாலும் அவங்களுக்கு இதில் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு மனப்போராட்டம் இருக்குது, ஒரு தெளிவு இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, அதனால அவங்களுக்கு பிளான் பண்ணாலுமே என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு போராட்டமாக இருக்குது, அப்படி தான் தெரியுது, ரைட். ஸோ ஐ ஃபீல் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய அவங்க சைடு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியல. மேபி நீங்கள் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறது மாறி ஒரு குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ்லேருந்து குயின் ஆஃப் கப்ஸாக நீங்கள் எப்போ மாறுவீங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கலாம். அவங்க வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கிறாங்க, பட் வந்து அது ஒரு போராட்டமாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு சரியான ஒரு புரிதலோ இல்லை ஒரு நம்பிக்கையோ இல்லாதனால அவங்களால ஒரு பிளானிங்கோடு தான் அவங்க நிற்கிறாங்க, ஆக்ஷன் வந்து எடுக்கலை. ஓகே, இப்படி தான் பார்க்க முடியுது கேன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை. ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி, சிம்மம், லியோ. ஓகே, சிம்ம ராசியாகவும் இருக்கலாம், சிம்ம லக்னமாகவும் இருக்கலாம். லெட்ஸ் சி யூஎஸ்எஸ் தான் பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஓவரால் எனர்ஜி 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அவங்களுக்கு. மேபி அவங்க என்னதான் உங்கள்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், உங்களுக்கு மேபி கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, ஒரு ட்ரூ லவ் அவங்கள்ட்ட இருக்குதா இல்லையா, அவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குதா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கலாம். பட் எனிகோ நீங்கள் சம்வாட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சம்ஒன் இஸ் வெயிட்டிங். நீங்கள் பார்க்குறவங்களா இருக்கலாம்.
ஐ மீன் இது யூ அசஸ் தம். ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. எதுக்காக அப்படின்னா ஒரு நியூ லவ்வாக இருக்கலாம், அதர்வைஸ் இந்த இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போராடிட்டு இருக்கீங்க. மேபி உங்களை சுற்றி நிறைய பீப்புள் இன்வால்வ் ஆகியிருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களோட ஒரே போராட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க, அவங்களும் வெயிட் பண்ணலாம். அவங்க நினச்சது நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது மேபி நீங்கள் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்க ஆக்ஷன் எடுத்த பாடு இல்லை, ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இல்லை உங்களோட எனர்ஜியை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இதில் ஆக்ஷன் இட்ஸ் வெரி ஸ்லோ அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் இது ஆக்ஷன் ஸ்பீடாக எடுக்கணுன்றதுக்கு மேபி ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கலாம். ஈவன் ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கே உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. வாட் இஸ் திஸ் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட்? வாட் இஸ் திஸ் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ்? லெட்ஸ் see. Queen of Wands, Ten of Cups, Fool. ஒரு நியூ பிகினிங், அதான் ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி ஒரு ப்ராசஸ் ஸ்லோவாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபேமிலியாக மாறணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. For what you are waiting. ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகிறதா இல்லை வெயிட் பண்ணுறதா அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலை இருக்கலாம். பட் அவங்களால விலகி போக முடியல அப்படி தான் சொல்லணும். ஸோ யூ ஆர் வெயிட்டிங், நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஈவன் உங்களுடைய நம்பிக்கை ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஒரு மன போராட்டம் இருக்கலாம், என்ன ஸ்டெப் எடுக்கன்னு தெரில. தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, அதனால பயங்கர ஒரு மன போராட்டம். இல்லை தேர்ட் பார்ட்டிஸ்னாலேயே போராட்டம் போகும். அண்ட் உங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. Ace of Cups, சில பேருக்கு ஒரு நியூ லவ் வரலாம், ஒரு ஆஃபர் வரலாம், பட் நீங்கள் அதை விரும்பலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அது இல்லை, உங்கள் பர்சன் ஆஃபர் பண்ணுவாங்களா, எமோஷ்னலி டிட்டாச்சாகவே இருக்காங்களே, ஆஃபர் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இருந்தாலும் நீங்கள் எப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டில் யூ ஆர் பிளானிங் அண்ட் ஹோப்பிங். ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. பட் நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியானது தான் சொல்லும். ஓகே, அண்ட் அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்கள ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நியூ பிகினிங்காக ஸ்பை பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்களும் ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க, என்ன முடிவு எடுக்கன்னு அப்படின்னே அவங்களுக்கு தெரில, ரைட்? சில பேர் தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் போயிட்டு இருக்கு பாருங்கள், 7 of Swords. ஸோ யாரும் அவங்கள ஏமாத்துறதா அவங்க நினைக்கிறாங்க, ரைட்? ஸோ ஈவன் சில பேருக்கு உங்கள் மேலே கூட அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம், தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஏமாத்துறாங்களோ அப்படின்னு நினைக்கலாம். இல்லை கரியர் ரிலேட்டடாக, இல்லை டீம் ஒர்க்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு நம்மளை சுற்றி யாரோ ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்களே தான் எல்லா எஃபோர்ட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு போட்டிருக்கலாம்.
பட் இந்த ரிஜெக்ஷன் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாக ஃபீல் பண்ணுறாங்க. அது எப்போ மாறும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ரீயூனியன் வேணும் அண்ட் ஒரு தெளிவு வேணும் அப்படின்றதும் அவங்களோட எனர்ஜியாக இருக்குது. ஓகே, அண்ட் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு எந்தூசியாஸ்டிக், ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அண்ட் இந்த குழப்பமான சூழல் மாறணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸாக தெரியுது. வாட் இஸ் தட் ஹார்ட் பிரேக் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹார்ட் பிரேக் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றதுல ஒரு பெரிய மாற்றம், அன்எக்ஸ்பெக்டட் மாற்றம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு போட தான் செய்கிறாங்க. ஓகே, ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. சம்டைம்ஸ் எடுக்கணும்னு நினைக்கலாம், சம்டைம்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, பட் எனிஹவ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஃபைன், தேங்க்யூ. I'll meet you in the next video. Take care. Bye bye. See you now. Next Virgo பார்க்கலாம். கன்னி ராசி. You versus them. ஸோ எம்பரஸ் உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இல்லை ஏதாவது எஃபோர்ட் போடணும், மேரேஜ் இல்லை ஆல்ரெடி மேரிட்னா பேபி ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். யூ வர்சஸ் them. So Virgo, please pray. ஸோ விர்கோ, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி இட்ஸ் ஸோ பர்டன் இந்த ரிலேஷன்ஷிப். மேபி இதில் உங்களுடைய அதிகமான எஃபோர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை ரொம்ப பர்டனாக இந்த சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கலாம். இதில் இப்போ ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ் தெரியுது. உங்களால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டு போகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. லெட்ஸ் see. சில பேருக்கு அவங்க பர்சனுடைய மதர்னால இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அண்ட் யூ ஆர் வெயிட்டிங். அண்ட் சில பேர் எப்படின்னா அவங்களுக்கு வெயிட் பண்ணுறீங்க. நாங்கள் என்ன தோணுது, சில பேர் சைல்டு ரிலேட்டடாக ஏதோ எஃபோர்ட் போடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் லெட்ஸ் see. அண்ட் எப்படின்னா ஒரு ரீயூனியன், ஒரு மேரேஜ் அது ரிலேட்டடாக வந்து ஏதாவது குட் நியூஸ் நடக்குமா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அண்ட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ரிலேட்டடாக ஏதாவது எஃபர்ட் போடணும்னு நீங்கள் நினைக்கலாம். மேபி உங்கள் ஃபேமிலி மெம்பர் மூலமாக ஏதாவது எஃபர்ட் போடணும்னு நினைக்கலாம். Queen of Wands, Nine of Pentacles. ஸோ யூ ஆர் வெயிட்டிங், சரியா? அண்ட் ஆல்சோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு மாற்றம் வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. டிவைன் டைமிங் எப்போ வரும், யூனிவர்ஸ் நமக்காக என்ன தான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் அண்ட் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அண்ட் ரொம்ப போராட்டமாக இருக்குது. இது எப்படி வந்து சக்ஸஸ் ஆகிறது அப்படின்றது ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அண்ட் இதுலேருந்து விலகி போய் உங்களுடைய டெவலப்பை பார்க்குறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ். இட் இஸ் நாட் பாசிபிள்.
ஸோ யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் கிளாரிட்டி. நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல. பட் நீங்கள் ஒரு நியூ லவ்க்கோ இல்லை ஒரு கிளாரிட்டி நியூ லவ்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி இருந்த இந்த லவ் வந்து அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்பவே வந்து கவனமாக இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பேர்டன் வந்து மாறி எப்போ ஒரு கமிட்மெண்ட் ஏற்படும் அப்படின்ற ஒரு ஸ்பை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அதுக்கான ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னர் நீங்கள் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு சேலஞ்சபிளாக நினைக்கிறாங்க. சாரி ஃபார் த பேக்ரவுண்ட். ஸோ இந்த செப்பரேஷனை வந்து அவங்களுக்கும் போராட்டமாக இருக்குது. ரெண்டு பேர்ட்டுமே ஒரு மியூச்சுவல் லவ் இருக்கிறத பார்க்க முடியுது. பட் அவங்க வந்து someone is blocked here. Okay, கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குறாங்க, இல்லை கொடுக்கணும்னு நினைக்கலாம். அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்து வருது அபவுட் ஃபேமிலி, இல்லைன்னா அபவுட் திஸ் மேரேஜ். அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரலாம். ஓ ஃபைன். அவங்க மேபி ஒரு விதமான புரிதல் வரலாம். மேபி சில பேருக்கு உங்கள் பர்சனோடைய மதர் வந்து ஏமாத்துனாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரலாம். அதுலேருந்து ஒரு மாற்றத்தை சடனாக வந்து படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அண்ட் தே வில் கம் அண்ட் ஆஃபர் யூ லவ், ரைட்? லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கு அவங்க வரக்கூடிய ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க, ரைட்? அண்ட் அந்த ஒரு நியூ பிகினிங் அண்ட் பிளானிங், ரைட்? ஸோ ஸ்டில் வந்து ஒரு பிளானிங் அண்ட் வெயிட்டிங் ஃபார் நியூ பிகினிங். அட் த சேம் டைம் அது ஒரு போராட்டமாகவும் இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் சுற்றி இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து அவங்களோட எனர்ஜியாக வந்து தெரியுது, ரைட்? ஸோ லெட்ஸ் see, பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு 1 வீக்கில் வந்து திஸ் இஸ் வாட் யூ வர்சஸ் them. Okay, fine. Thank you for watching. I'll meet you in the next video. Take care. Bye. Libra, துலாம் ராசிக்காரர்கள் யூ வர்சஸ் them பார்க்கலாம். ஓகேங்களா? Let's see, you versus them. நீங்களும் அவர்களும் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, உங்க எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓவரால் எனர்ஜி ஃபீலிங் லோன்லி. நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணலாம். அதே நேரம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வருது. ஸோ பட் யூ மே பி பிளானிங் ஃபார் நியூ பிகினிங். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். மேபி லெட் அஸ் see. பட் எனிகோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு வழி உங்களுக்கு புரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. என்ன ஸ்டெப் எடுக்குன்னு தெரியல, அந்த மாதிரி. ஓகே, அதாவது விடவும் முடியல, தொடர்ந்து போகவும் முடியல, அந்த ஒரு எனர்ஜியில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத். இது மூலமாக வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஒரு ஞானி ஆகிற அளவுக்கு ஒரு புரிதல் வந்து வரும். ஓகேங்களா? சில பேருக்கு அதர்வைஸ் உங்களுக்கு
ஒரு வழிகாட்டி கிடைக்கலாம். ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது வேற ஒரு பர்சனாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள இருந்து உங்க இன்ட்யூஷன் நீங்களே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை மாற்றம் ஏற்படலாம். அண்ட் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா, இது வரைக்கும் உங்களை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்க மாதிரி இருக்குது. துலாம், உங்களை சுற்றி நடந்திருந்த எல்லா டாக்ஸிக்கும் வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஓகேங்களா? நிறைய பீப்புள் இருந்திருக்கலாம், சம்வாட், இல்லை உங்களுக்கு ஒரு கோபம் இருந்திருக்கலாம், ஒரு அடிக்ஷன் இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் மேலே நீங்கள் ரொம்ப அப்சசிவாக இருந்திருக்கலாம். அதர்வைஸ் நிறைய பேரால் ஒரு துன்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதிகப்படியான டாக்ஸிக் பார்க்க முடியுது. அண்டு ஸ்பெல் ஒர்க்கு பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் அப்படி நல்லா வரக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, மேபி சில பேர் இப்போ நினச்சிருக்கலாம். ஓகே, ஆனால் எல்லா விதமான கொடுமைகளும் வந்துட்டு ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக வருது. டெத் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரு முடிவுக்கு வருது, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஓகேவா? அண்ட் நீங்களுமே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ரொம்ப வேகமாக போக வேண்டாம். கொஞ்சம் இது வேகமாக இந்த டாக்ஸிக்கில் சிக்கிக்கிறதுக்கு போகிற மாதிரியும் தெரியுது. அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக யோசிச்சு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த குழப்பம் வந்து தெளியும். அதனால நிதானம் தேவை. பொறுமையாக இருங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். ரைட்? மேபி நீங்கள் ஒரு ரீயூனியன், குயின் ஆஃப் வாண்ட்ஸ், டெவில், மூன், இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாமே வந்து ஒரு பிளாக் மேஜிக் குறிக்கக்கூடிய ஒரு கார்ட்ஸ். ஓகே, அதர்வைஸ் அது அப்படியே எடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, அண்ட் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டாக்ஸிசிட்டின்னு எடுத்துக்கலாம். அண்ட் யாரோ ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்கிறத அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படின்னா, மேபி உங்களை ஒரு தேர்ட் பர்சன் தூண்டி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, அது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்குள்ள என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஏன்னா இந்த மூன் பார்க்கும்போது உங்கள் இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாதனால தான் தேர்ட் பர்சன்ஸோடைய தூண்டுதலுக்கு வந்து நீங்கள் ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணால் யார் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது. இங்கே பாருங்கள், 8 of Swords இருக்குது. ஸோ someone is controlling you. அது மட்டும் நல்லா தெரியுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே, 8 of Swords, டெவில், இது குயின் ஆஃப் வாண்ட்ஸ், மூன். திஸ் இஸ் நாட் குட். ஸோ இந்த எனர்ஜியை வந்து மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணணும். ஸோ யாராவது ஏதாவது சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ப்ளஸ் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? பௌர்ணமி, அமாவாசை கண்டிப்பாக கோயிலுக்கு போய் மெடிடேஷன் பண்ணுங்கள். அண்ட் பட் எனக்கு என்ன இங்கே தெரியுதுன்னா, டெத் கார்டு இருக்கனால பெட்டர் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வரும். ஒரு குழப்பம், செப்பரேஷன் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஓகேவா? அடுத்து இப்போ உங்கள் பர்சனோடைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க வந்து ரொம்ப அட்ராக்டடாக இருக்காங்க உங்கள் மேலே. ஸோ மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலாம். அண்ட் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு எதுக்குமே கிளாரிட்டி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் எம்பரஸ்? ப்ளீஸ் புது. ஸோ அதுக்கு தான் அவங்க ஒர்க் ஹார்டர் பண்ணுறாங்க. ஓகே, பாஸ்ட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க, உங்களுடைய லவ்வை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ மேரேஜ் லைஃப்பை பற்றி யோசிக்கலாம். ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, என்ன ஸ்டெப் எடுக்கன்னு தெரியல. அட் த சேம் டைம் இந்த கனெக்ஷனை வந்து விடவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஓகே, அண்ட் அவங்களுக்கு நீங்கள் வந்து வாக்கவே பண்ணிட்டீங்களோ அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அவங்கள நோக்கி நீங்கள் வருவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நியூ பிகினிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ முதுகில் குத்துனதாக ஃபீல் பண்ணலாம். அது இல்லை அந்த ஒரு இல்லை அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஏமாற்றியிருந்தால் அந்த புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஒரு நியூ பிகினிங் தான் வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் தெரியுது.
ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பு பற்றி அவங்க புரிஞ்சிட்டாங்க. ரீயூனியனுக்கான ஒரு எஃபர்ட் வந்து போடுறாங்க. ஓகேவா, அதுதான் பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். Libra, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi Scorpio, உங்களுக்கான நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் anyhow நோ கான்டாக்டாகவும் இருக்கலாம். ஓகே, யூ வர்சஸ் தெம் பார்க்கலாம். ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது நம்ம அப்படி பார்க்க போகிறோம். யூ வர்சஸ் தெம் ஒரு 1 year பேக், ரொம்ப காலத்துக்கு முன்னால் இது மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் see you versus them. ஓவரால் எனர்ஜி கன்ஃபியூஷன், ஹார்ட் பிரேக்கு, ஓகே, நியூ பிகினிங் பற்றி யோசிக்கிறீங்க. அண்ட் என்ன பண்ண அப்படின்றதே தெரியவில்லை. ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஓகே, பட் உங்களுக்கான ஒரு நியூ லவ் வாய்ப்பு இருக்கு. ரைட், நிறைய நியூ பிகினிங்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மேபி சாய்ஸஸ் இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியாமல் இருக்கலாம். சில பேர் சாய்ஸஸ் இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த பாதையில் போகிறது, மேபி சாய்ஸஸ் இருக்கலாம். பாஸ்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறதா, இல்லை நான் புதுசை நோக்கி போகிறதா. ஓ ஸ்கார்பியோ, இல்லை ஒரு குழப்பமான மனநிலை, என்ன ஸ்டெப் எடுக்கிறனே உங்களுக்கு தெரியல. உங்களை நீங்களே வந்து கட்டி போட்டு வச்சுருக்கலாம். அதர்வைஸ் தேர்ட் பர்சன்ஸ் மூலமாக மித்தவங்க பேசுகிற பேச்சை கேட்டு அதில் நீங்கள் மித்தவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி ஏதோ ஒன்று சொல்லலாம் இல்லையா, அதை நீங்கள் நம்பலாம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. அப்படி இருக்குமோ இது ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. இப்போ உங்கள் பர்சன் வந்து சாய்ஸஸ் இருக்குதோ அப்படின்னு நினைக்கலாம். பட் எனிகோ உங்களால் வந்து பாஸ்ட்டை மறக்க முடியல. அண்ட் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங். ஸோ நான் வரிசை எல்லா ஜோடியாக்ஸானு பார்க்குறேன். யூ அப்படின்ற இடத்துல வந்து மேனிஃபெஸ்டேஷன் நிறையா தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. So let's see what is this Two of Swords. Ace of Cups, Hermit. உங்களை சுற்றி நிறைய பீப்புள் இன்வால்வ்டு இல்லை. உங்களுக்கு மனப்போராட்டம். இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கிறது எப்படி அப்படின்றது தெரியலை. ஓகே, பட் உங்களால் இதை விடவும் முடியல. அட் த சேம் டைம் இதை நோக்கியும் போக முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பம் தான் இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கும். ஓகே, வாட் இஸ் திஸ் Eight of Swords? Nine of Pentacles, Five of Swords. உங்களை கட்டி போட்டிருக்கிறது வேற யாரும் இல்லை, உங்களுடைய ஈகோ அப்படின்றது தெரியுது. ஸோ நான் எப்படி என்னோட ஈகோ விடுறது? ஓகே, உங்கள் பர்சன் தான் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அண்ட் வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கலாம் சில பேருக்கு. அண்ட் நீங்கள் சில பேர் வந்து எப்படி ஐ திங்க் ரிவர்ஸ்லேயே இருக்கலாம். ரைட், மேபி சம்வாட் நீங்கள் இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. வேணும்னே உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ரைட், ஒரு ஈகோயிசஸை காட்டிகிட்டு இருக்கலாம். பட் யூ ஆர் வெயிட்டிங். ஆனால் வெளியில் காட்டுறதோ வந்துட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இப்படி தான் இருக்கணும், இதுதான் அப்படின்னு ஒரு இதை காட்டிகிட்டு இருக்கலாம். ரைட், பட் எனிகோ யூ ஆர் வெயிட்டிங்.
Scorpio. Knight of Wands, Ace of Swords, Star, ஸோ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, மேபி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, நியூ பிகினிங்கை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங்கில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு, ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. அது ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து நம்பிக்கை இருக்குது, சம்டைம்ஸ் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் வந்துட்டு ரொம்பவே யூஆர் திங்கிங் அபவுட் த பாஸ்ட், அண்ட் அது வந்து அவங்க பர்சன் வந்து உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. எஸ், கம்யூனிகேஷன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இருந்தாலும் சம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஆர் தேர், ரைட்? அதுலேருந்து விலகி உங்கள் பர்சன் வரணும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, அண்ட் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து மாறணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தெரியுது. அண்ட் உங்கள் பர்சனுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, சம்வாட் அவங்க ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம் சில பேருக்கு. ஓகே, எம்பரஸும் பார்க்குறேன். சில பேர் வந்து ரெண்டு சைடும் மேரிடாக இருக்கலாம். ஃபார் சம், நாட் ஃபார் ஆல். ஓகே, அண்ட் அதர்ஸ் எப்படின்னா அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாக ரொம்ப ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கலாம், ரைட்? அண்ட் கமிட்மெண்ட் ரிலேட்டடாக ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நியூ ப்ரப்போசல், மேரேஜ் ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஃபார் சம் ஸ்கார்பியோ, உங்களுடைய பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு அவங்க அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு எனர்ஜியில் இருக்காங்க. ஓகே, அந்த ஒரு ஃபீல், அது ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் வாட் அபவுட் திஸ் 4 of Wands? இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் வந்து என்னென்னா ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும், பட் முடியல. அவங்களால வந்து ஸ்டபனாக இருக்காங்க. நிறையா வந்து நான் காயப்பட்டுட்டேன். மேபி நீங்கள் ரொம்ப உங்களுக்குள்ள ஒரு நிறையா விஷயங்கள் எனர்ஜி ட்ரைன் ஆகிருக்கலாம். நான் இனிமேல் ஸ்டெப் எடுக்க மாட்டேன், நான் நிறைய எஃபோர்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தே ஆர் வெயிட்டிங். பட் ஒரு பேபி ஸ்டெப் எடுத்தால் ஒரு சக்ஸஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்கள் பர்சன் ஒரு எடுக்கலாமா இல்லையா, எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. இருந்தாலும் தே ஆர் லுக்கிங் அட் யூ, உங்களை வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, யாருடைய கைடன்ஸாவது வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஈவன் அவங்களுக்கு வந்து ஒரு நியூ ப்ரப்போசலோ கமிட்மெண்ட்டோ வந்தாலுமே அவங்க அதை வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கல. வேற மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே அவங்க ஸ்டெப் எடுக்கல, ஆப்ஷன் வந்தாலுமே. ஸோ வேற மாதிரியான வாழ்க்கையை வந்து அவங்க அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களை நோக்கி தான் அவங்களோட எஃபர்ட் இருக்கு. உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க வந்து எஃபர்ட் போடுறாங்க. ஓகே, அந்த ஒரு எனர்ஜியில தான் அவங்க இருக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் நைட் ஆஃப் சோர்ஸ்? ஸோ பிளானிங் அண்டு பாஸ்ட்டு வந்து ஒரு செப்பரேஷன் ரொம்ப கவலையாக இருக்குது. அதை விட்டு வெளியே வர முடியல, பட் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் வந்து போடுறாங்க. ஓகே, சன் ஒரு நாலேஜ் வந்திருக்கலாம் இந்த லவ் பற்றினது, அண்ட் ஒரு இந்த கமிட்மெண்ட், இந்த இதில் ஒரு நியூ பிகினிங் வேணும். அண்ட் ஆல்சோ அது மேரேஜில் தான் முடியணும், சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எனர்ஜியாக இருக்குது. ஓகே, அண்ட் வாட் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ்? அவங்க ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணுறாங்க. ஓகே, ரைட்.
கொஞ்சம் டாக்ஸிக்காகவும் ஃபீல் பண்ணலாம். இதில் ஒரு நியூ பிகினிங் இருக்குமான்னு தெரியல. ஒரு ஃப்ளர்ட்டிங் எனர்ஜி உங்கள் சைடு இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணலாம். அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, பட் அவங்க வந்து ஹைட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபீலிங்ஸ் பார்த்தா மேபி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கலாம். இல்லை அதர்வைஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணுறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்க. ஒரு உண்மையான அன்பு இருக்குது, பட் என்னைக்கோ அதை ஹைட் பண்ணுறாங்க. பட் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சம்வாட் எஃபோர்ட் போடலாம். அதர்வைஸ் ஒரு குட் நியூஸ்க்காக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஸ்கார்பியோ. So thank you for watching and meet you in my next video. Take care. Bye. Next Dhanusu, you versus the பார்க்கலாம் contact. Ace of Cups. சில பேருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு நியூ லவ் ஏற்பட்டிருக்கலாம். ஆர் சில பேர் வந்து உங்களுடைய பிரேக்கப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஐ திங்க் ஸோ சில பேருக்கு. ஓகே, அதர்வைஸ் சில பேர் செல்ஃப் லவ்வை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ்? உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, பயம் இருக்குது, இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, மெடிடேஷன் பண்ணணும். பட் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கலாம் மேபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வெளியில் இருக்கலாம் உங்கள் எனர்ஜி. பட் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு கவலை, ஒரு பயம் இருக்கலாம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நினைச்ச போட்ட எஃபர்ட்டுக்குரிய பலனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் 9 ஆஃப் கப்ஸ், உங்களுடைய விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த விஷ் ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்ற ஒரு பயமும் கவலையும் கூட உங்களுக்கு இருக்குது. மேபி நீங்கள் ஸ்பெல் ஒர்க் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்கள் பர்சன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை தரணும், நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பெல் கூட நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்த்தோன்னா 5 ஆஃப் ஸ்வாட்ச், 5 ஆஃப் வான்ஸ், 5 9 ஆஃப் வான்ஸ். ஸோ ஓகே, நியூ லவ் இருந்தாலும் சில பேருக்கு அதை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுக்க விரும்பல. அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கலாம். இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது ஈகோனால இருக்கலாம். சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய இன்வால்மெண்ட் காரணமாக இருக்குது. ஸோ நிறைய பேரை போராட முடியல உங்களால். ஸோ எனர்ஜி ட்ரெயின் ஆனதாக வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். வாட் இஸ் திஸ்? மூன், டெம்பரஸ், ஹை பிரிஸ்டஸ், டெம்பரன்ஸ். ரொம்ப நாலுமே மேஜராக இருக்கானா. ஸோ மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கலாம். முக்கியமான நிகழ்வுகள். ஓகே, ஸோ மேபி உங்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பௌர்ணமியோடு ஏதாவது நடக்கலாம். ஏதாவது ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரலாம். ஓகேவா, அது வரையும் நீங்கள் பொறுமையாக இருங்க. அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மறைமுகமான ஒரு உணர்வுடன் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறீங்க. சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஓகேவா, சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகுமா? நியூ பிகினிங் வருமா? சில பேர் வந்து ப்ரெக்னென்சி பற்றி நினைக்கலாம். சில பேர் வந்து நியூ பிகினிங், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜ் வரையும் போகுமா அப்படின்னு நினைக்கலாம். அந்த ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ ஒரு கிளாரிட்டி வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, நியூ பிகினிங் அட் த சேம் டைம் கிளாரிட்டி வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. லீப்ரா, ஐ மீன் ஜஸ்டிஸ்,
ஸோ உங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போடுறீங்க. நான் சில பேர் வெரி ரேர், சில பேர் வந்து மேபி டிவோர்ஸ் எதிர்பார்க்கலாம், இல்லை இதுலேருந்து செப்பரேட் ஆகி ஒரு நியூ லவ் நோக்கி போகலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கலாம் சில பேர். அண்ட் சில பேர் வந்து இந்த சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகணும்னு எஃபோர்ட் போடலாம். ஓகே, த்ரீ ஆஃப் கப்ஸ். ஸோ தேர்ட் பார்ட்டினால ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுது. அப்போ தேர்ட் பார்ட்டினால வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் எப்படி வந்து அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எதுக்காக? இந்த ரிலேஷன்ஷிப்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், மேரேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சில பேர் அவங்க பர்சன் தேர்ட் பார்ட்டினால ஒரு பிரச்சனைகளை போராடிட்டு இருக்கலாம். சில பேருக்கு அவங்களுடைய ஃபாதரை வந்து அந்த பிரச்சனையை கொடுக்குறவங்களா இருக்கலாம். பட் என்னைக்கோ இவங்க நினைக்கிறது நடக்கணும்னு வெயிட் பண்ணலாம். சில பேருக்கு உங்கள் பர்சன் ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ 2 ஆஃப் கப்ஸ் ரீயூனியனுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. அருமையாக நமக்கு கார்டு வந்துருச்சு. ஸோ ஒரு நியூ பிகினிங், இந்த லவ்வில் ஒரு நியூ பிகினிங் அண்ட் ரீயூனியன் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, மேபி அவங்க ஃபாதர் தான் ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதில் எப்போ ஒரு மாற்றம் ஏற்படும், அதுலேருந்து எப்போ விலகி வரலாம் கமிட்மெண்ட்டுக்குன்னு நினைக்கலாம். அதர்வைஸ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, ஃபாதர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. அது எப்போ மாறும், அதுக்கப்புறம் சேஃபாக வந்து எப்போ ஒரு சேஃபான டைரக்ஷனை நோக்கி வந்து அண்டு கமிட் ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய பிளானாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு நியூ பிகினிங்கான எஃபோர்ட் போடுறது அவங்களுக்கு ஒரு கடினமான விஷயமா இருக்குது. போடுறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகே, எந்த பாதையை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. அண்ட் தேர்ட் பார்ட்டினால் ஏற்பட்ட இந்த செப்பரேஷன் மாறுறதுக்கான முயற்சியை அவங்க எடுப்பாங்க. பட் அது ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது. எடுக்கலாம், அப்புறம் இல்லை இருக்கட்டும், திருப்பி எடுக்கிறது. ஸோ பட் என்னைக்கோ இந்த சூழ்நிலை எல்லாமே கண்டிப்பாக மாறும். ஏன்னா இங்கே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. ஸோ அவங்களோட எனர்ஜியில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஓகே, ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். தேர்ட் பார்ட்டினால ஏற்பட்ட செப்பரேஷன் அப்படின்னு இருந்தால் சில பேருக்கு அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகே, சில பேர் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அவங்க ட்ராவல் பண்ணி வரலாம். ஓகே, ஃபைன். Dhanusu, thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye. மகரம் பார்க்கலாம். You versus them. மகரம் ஒரே என்ன செலிப்ரேஷன், மேரேஜ் ப்ரொபோசல் இது வந்துச்சு அவங்களுக்கு. பார்க்கலாம். ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி போகிற ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கலாம். அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடணும்னு நினைக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களோட எனர்ஜி. அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ ஆஃபர் வந்திருக்கலாம். ஓகே,
சில பேருக்கு அவங்க லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். கமிட்மெண்ட்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குதோ ஒரு வேளை அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓ ஒரு நியூ லவ்வை நான் பார்க்குறேனே. ஸோ மகரம், நியூ லவ், ஒரு ரியூனியன், இல்லை ரியூனியனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு நியூ லவ்ல ஒரு செலப்ரேஷன் இருக்கு அண்ட் ஒரு சாய்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. அதனால அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, அண்ட் இல்லை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு கட்டிடம் வந்து இடிஞ்சு போன மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். சில காயங்கள் அதிகமான அது ஒரு பெயினை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அண்டு இதில் எப்போ வந்து இந்த நிலைமை சரியாகும் அப்படின்ற ஒரு பார்த்துட்டு இருக்கீங்க. அதை நோக்கி உங்கள் லைஃப்பில் முன்னோக்கி போகிறதுக்கான ஒரு எஃபர்ட் வந்து நீங்கள் போடுறீங்க. ஓகே, ஒரு குழப்பமான மனநிலை இருக்கு, அதுலேருந்து வெளியே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுடைய மைண்ட் செட்டை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ ரீயூனியன் எதிர்பார்க்குறீங்க அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. பட் அதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ரீயூனியன் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ரீயூனியன் வேணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஓகே, அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கமிட்மெண்ட் எப்போ ஏற்படும் அப்படின்ற பார்க்குறீங்க. அண்ட் இந்த லவ்வை வந்து விட்டுட்டு உங்களால் வந்து மூவ் ஆன் ஆகி வேறு ஒரு கமிட்மெண்ட் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஓகே, அண்ட் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கலாம்னா, பாஸ்டில் பாஸ்டே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து விடுபட்டு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இங்கேயும் திங்கிங் அபவுட் பாஸ்ட், இங்கேயும் திங்கிங் அபவுட் பாஸ்ட். ஸோ ரொம்பவே கஷ்டப்படுத்தினால என்னால் ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டக் எனர்ஜி தெரியுது. பட் எல்லா எனர்ஜிலையும் வந்து ஒரு மாற்றம் இந்த ஒரு 1 வீக்கில் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த ஜூலை 15 to 21 அண்ட் அவங்க எஃபர்ட் போடுறாங்க. ஒரு குழப்பமான மனநிலையிலேருந்து மனசு வந்து சரியாக மாறும். ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டு இருக்கிற விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். அண்ட் 4 of Cups, பாஸ்டை நினச்சி ஓவராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். தப்பு பண்ணாதான் நினச்சி பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹேங்மேன் இருக்கனால மேபி அவங்க சரியானதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது. ஓகே, ஒரு ரியலைசேஷன் வர்றதுக்கு ஹியர். எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ பாஸ்டில் வந்து இவங்க மேலே ஒரு ஃபால்ட் இருக்குது, இல்லை ஒரு இவங்களை சுற்றி இருக்கிறதுனால தான் ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு வரும். ஓகே, யா. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து மூவ் ஆன் ஆகி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. என்னென்னா, அவங்க நினச்சதோட ரிசல்ட்டுக்காக அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. நீங்கள் மூவ் ஆன் ஆயிட்டீங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ மேபி சில பேருக்கு எப்படின்னா, அவங்க ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். ஃபேமிலியோ இல்லை ஃபேமிலியில் உள்ள பர்சன் ஃபாதராகவும் இருக்கலாம். சில விஷயங்கள் இல்லை, அவங்க ஸ்டபர்னாக இருக்காங்க. ஓகேவா, அவளுக்கு ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றது ஒரு போராட்டமாக ஃபீல் ஆகுது. அண்ட் பட் எனி ஹவ் அவங்க எடுப்பாங்க, ரைட். ஒரு ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேமிலினால் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து அவங்க கண்டிப்பாக வெளியில் வருவாங்க. ஓகே, அதில் வந்து போராடிட்டு இருக்காங்க. their feelings towards you, ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வருவாங்க. அண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி அவங்க வரதையும் பார்க்க முடியுது, ஒரு சக்ஸஸை பார்க்க முடியுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஃபைன், சூப்பர். பார்க்கலாம். பிரச்சனைகளை வந்து வேறு ஆங்கிளில் யோசிப்பாங்க. ஓகேவா,
Thank you for watching. I'll meet you in the next video. Take care. Bye bye. Hi கும்பம், you versus them பார்க்கலாம். கும்பம் overall energy, you are looking for some, right? ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. மேபி உங்கள் பர்சன் பிளாக் பண்ணியிருக்கலாம், அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள். இல்லை நீங்கள் வந்து ஃபேமிலியில் ஏதாவது சில பேர் பிளாக்டாக இருக்கலாம். அதுலேருந்து எப்போ ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இல்லை எப்போ வந்து கமிட்மெண்ட் வரும், எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டிக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சம்திங் யூ ஆர் பிளானிங், பட் உங்களால் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. உங்களுக்கு பண்ணக்கூடிய எல்லா திறமையும் இருக்குது, பட் எனிகோ நீங்கள் இன்னும் வந்து சில இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஸ்பை பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் ஈவன் உங்கள் பர்சன் உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கமிட்மெண்ட் வந்து அவங்க எப்போ தருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தெரியுது. ஸோ பாஸ்டலால் ஒரு ஓவர் இமோஷன்ஸ், ஒரு ரியலைசேஷன் எப்போ வரும் அப்படின்ற ஒரு காத்துட்டு இருக்கீங்க நீங்கள். அண்டு ஃபேமிலினால வந்து ஹார்ட் பிரேக் வந்து ஏற்பட்டது. அது அந்த புரிதல் வந்து இப்போ தான் வந்திருக்கலாம் மேபி. ஒன் செகண்ட். எஸ், கமிட்மெண்ட் ரிலேட்டடாக, ஃபேமிலின்றது இல்லாமல் கமிட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்கள் பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு ஃபேமிலியாக இருக்கணும். அதில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக உங்களுக்கு ஹார்ட் பிரேக், உங்கள் கமிட்மெண்ட்டுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கு, பட் நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், கமிட்மெண்ட் ரிலேட்டடாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அண்ட் இன்னொன்று என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, எல்லாமே ஒரு எண்டுக்கு வரணும், ஒரு நியூ பிகினிங் வரணும், ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் வந்து வாக்கவே பண்ணுற மாதிரி தெரியுது, நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கலாம் ஒரு சிலர். இல்லை ஆல்ரெடி மூவ் ஆன் பண்ணியிருப்பீங்க, இல்லை இதில் இனி வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணதுல இப்போ ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தலாமான்ற ஒரு தாட் போயிட்டு இருக்கலாம். பட் உங்களுடைய பிளானிங்கும் பார்த்தா ஒரு ரீயூனியனும் காட்டுது, ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. ரீயூனியன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க, பட் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கா. இல்லை நீங்கள் உங்கள் பர்சனை நம்பாமல் இருக்கலாம். சம்வாட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது, அதுதான் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ நியூ பிகினிங் வந்து வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓகே, உங்கள் பர்சன் வந்து சிச்சுவேஷனை சரி பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க, பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கலாம். சில பேருக்கு உங்கள் பர்சன் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்களா கூட இருக்கலாம், நாட் ஃபார் ஆல். ஓகே, உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா, இந்த சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கீங்க, நீங்கள் தான் கட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு அவங்க ரொம்பவே வந்து ஒரு பாஸ்ட் எனர்ஜியில் இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு கவலையில் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால பிளாக்டாக இருக்கலாம், பெயின் முதுகில் குத்துனதாக ஃபீல் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக வந்து அவங்களால சில பேருக்கு சமாளிக்க முடியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த செப்பரேஷன்லேருந்து அவங்க வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து முன்னேறணும். அண்ட் எம்பரஸ் வேர்ல்டு இருக்குது,
தட் மீன்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு நியூ பிகினிங்காக வந்து அவங்களுடைய பிளானிங் இருக்கு. What is this justice? மேபி சில பேருக்கு அவங்க பர்சன் டிவோர்ஸ்டாக இருக்கலாம். அண்ட் சில பேர் வந்து எப்படின்னா, பட் ஃபார் அதர்ஸ் அவங்க வந்து கமிட்மெண்ட் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ்டாக ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது இருக்கு. அண்ட் சில பேர் எப்படி இருக்கலாம்னா ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம். ஸோ அந்த ஆல்ரெடி இருக்கிற ஃபேமிலியை விட்டு லெட் கோ பண்ணிட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபார் ஃபியூ, ரைட்? ஸோ டெவில். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் வந்து ஒரு ஒரு லேடி கட் பண்ணிட்டு இருக்கலாம், அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி அவங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட், ரைட்? அவங்கள சுற்றி எனர்ஜி, ஒரு டாக்ஸிக் எனர்ஜி இருக்கிறத பார்க்க முடியுது, சரியா? அந்த டாக்ஸிக் எனர்ஜி தான் வந்து ஒரு நியூ பிகினிங்கை ஏற்படுத்த விடாமல் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் த ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ, அவங்களுக்குமே வந்து உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஓகேவா? கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆஃபர் பண்ணணும்னு நினச்சாலுமே அந்த ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. ஓகே ஓகே கும்பம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பை. ஸோ நெக்ஸ்ட்டு பைசஸ் பார்க்கலாம். மீன ராசிக்காரர்கள், யூ வர்சஸ் தெம். லெட்ஸ் சி. Ten of Cups. சில பேர் உங்கள் ஃபேமிலினால் பிளாக்டாக இருப்பீங்க, ஓகே? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்கலாம். அண்ட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் யுவர் லவ், ஓகே? உங்கள் பர்சன் எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலில் நீங்கள் இருக்கலாம். அந்த எனர்ஜி வெயிட் பண்ணிருக்கீங்க, ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் வாட் இஸ் திஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் ப்ளீஸ்? மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சில பேர் மேபி உங்கள் பர்சன் உங்களை சீட் பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கான ஒரு மன்னிப்பு கேட்கணும், எஃபர்ட் போடணும். போட்டால் நடந்த எல்லாத்தையும் முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங்காக வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கலாம், பைசஸ். ஸோ உங்கள் பர்சன் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க மேபி அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனிஹோ அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது, உங்கள் எனர்ஜி. அண்ட் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருந்தா அப்படின்னா அதில் ஒரு மாற்றம், அதால் ஒரு கஷ்டப்பட்டுட்டு தேர்ட் பார்ட்டிஸ்டேருந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறீங்க, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கலாம் மேபி. பட் இந்த ஒரு சூழலில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஒரு ரீயூனியன் வேணும் அப்படின்ட்டு. அண்ட் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ உங்களை சுற்றி சம் டாக்ஸிக் மூமெண்ட்ஸ் இருக்குது. அது எப்போ ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க.
உங்களுடைய பர்சனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா அவங்களுக்குமே வந்து குழப்பமான மனநிலை. ஸோ உங்களோட இமோஷன்ஸ் அவங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள இது லவ் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து ஒரு இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கிறாங்க. பட் எனக்கு ஒரு நியூ பிகினிங்காக அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு குழப்பம் இருக்குது. டெசிஷன் நியூ பிகினிங்கை நோக்கி ஒரு டெசிஷன் அவங்களால எடுக்க முடியல. பட் எனிகோ பாஸ்ட் செப்பரேஷன்லேருந்து விலகி ஒரு ஏஸ் ஆஃப் வான்ஸ் அகெயின் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஸோ இந்த ஒரு நியூ பிகினிங் இருக்கு இல்லையா, அந்த இது என்னது ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் ஏற்படும், அப்படி மறுபடியும் உங்களை மீட் பண்ணும் அப்படின்றது என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம். பிகாஸ் கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக இருக்குது. மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கலாம் அவங்க. அதுக்கு காரணம் ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், ரைட்? உங்களுடைய மதராக இருக்கலான்ட்டு ஒரு நினைக்கலாம் அவங்க, சாரி. அண்ட் அப்படி இல்லைன்னா மேபி உங்களுடைய விருப்பத்தை நோக்கி நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாட் இஸ் திஸ் குயின் ஆஃப் கப்ஸ் பார்த்தோன்னா அவங்களுடைய ரைட், அவங்களுடைய இமோஷன்ஸ் வந்து ஓவராக இருக்கு. அது அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு. ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கு அவங்களுடைய இமோஷன்ஸ், ரைட்? இந்த சுச்சுவேஷன்லேருந்து மீள முடியும், மீண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எனர்ஜியாக இருக்குது. த ஃபீலிங்ஸ் அவங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. உங்களை ஒரு சோல்மேட்டாக அவங்க நினைக்கலாம். அண்ட் அவங்களுடைய எஃபர்ட் எதுக்கு போட்டுட்ருக்காங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக வரணும். சில பேருக்கு இது பொருந்தலாம். உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக வரணும்னு அவங்க எஃபர்ட் போட்டுட்ருக்கலாம். அதர்வைஸ் வந்து அவங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில் ஆகணும் எஃபர்ட் போடுறாங்க. மோரோவர் அவங்க பர்சன் இப்போ இந்த வீக்கில் வந்து ஒரு பிஸி ஷெடியூலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மணி ரிலேட்டடாக அவங்க வந்து பிஸியாக இருக்கலாம் சில பேருக்கு, ஓகே? பட் அவங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில் ஆகணுன்ற எஃபர்ட் போடுறது தான் இங்கே பார்க்க முடியுது. இந்த கமிட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும்னு நினைக்கலாம். பிரேக்கப்பாக இருந்தால் ஒரு யூனியன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் எப்படி மேரேஜ் லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் அவங்க போட்டுட்டு இருக்காங்க, ஓகேவா? போடணும்னு நினைக்கிறாங்க, ரைட்? So Pisces, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.